ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்ப ஒரு சில ஸ்ட்ரக்சரை நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா ஓப்பனிங் கேண்டிலில் நீங்கள் ஒரு நல்ல ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். ஓகே, அப்போ அந்த மார்க்கெட் ஓப்பன் ஆகிறது எந்த மாதிரிலாம் ஓப்பன் ஆகும், அப்போ அதுக்கு தான் நான் டாபிக் கொடுத்தது. அதில் ஒரு 3 ரூல்ஸ் இருக்குது. ஓகே, அப்போ மார்க்கெட் எப்படிலாம் ஓப்பன் ஆகும்? ஒன்று கேப் அப்பு, இல்லைனா கேப் டவுன், இல்லைனா மார்க்கெட்டு ப்ரீவியஸ் டேயில் என்னைக்கு எந்த ப்ரைஸில் க்ளோஸ் ஆகிருக்கோ அதே ப்ரைஸ் கிட்ட முன்ன பின்ன ஓப்பன் ஆகும். அதாவது 46,000 கிட்ட நேற்று க்ளோஸ் ஆகிருக்குன்னா 46,020, 46,050, 46,100 இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஈக்குவலாக ஓப்பன் ஆகுறது. அதுக்கு பேர் ஈக்குவல் பேஸ். அதாவது நேற்று முடிஞ்ச இடத்துல ஓப்பன் ஆகிறதுக்கு பேர் ஈக்குவல் பேஸ். இல்லை இதுவே மார்க்கெட்டு 46,000 நேற்று க்ளோஸ் பண்ணி இன்னைக்கு ஓப்பன் ஆகிறது 46,300, 46,400 அப்படின்னா கேப் அப்பு. இதுவே கம்மியாக ஓப்பன் ஆனால் கேப் டவுன். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகிறத 3 விதமாக பிரித்து ஈக்குவலாக ஓப்பன் ஆகிறது, கேப் அப், கேப் டவுன் பிரித்து ரெடிமேடாக ஒரு பிபிடி ரெடி பண்ணியிருக்கேன். இது என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் கொடுக்குறது. அதை வந்து இங்கே உங்களுக்கு ஒரு 4-5 பிபிடி மட்டும் நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் நீங்களும் அந்த டாப்பிக்கை தெரிஞ்சுக்கோங்க, அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. அப்போ மார்க்கெட்டு என்ன ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகிறது ஈக்குவலாக ஓப்பன் ஆகுது, அதாவது ப்ரீவியஸ் டே மார்க்கெட்டு. இன்னைக்கு மார்க்கெட் எனக்கு ஓப்பனே ப்ரீவியஸ் டே மார்க்கெட்டோட சேர்ந்து க்ரீன் பாடியாக இருந்தால் அந்த மார்க்கெட் ஷுவராக மேலே போவாங்க, 90% மேலே போவாங்க. செகண்ட் கேண்டில் என்ன கொடுத்துருக்கேன்? ப்ரீவியஸ் டேவோட மார்க்கெட்டு அடுத்த நாள் ஓப்பன் ஆகிறது எனக்கு ரெட் பாடியாக இருக்குது. பட் இருந்தாலும் அந்த ப்ரீவியஸ் டே மார்க்கெட்டோட சப்போர்ட்டுக்கிட்ட இருக்காங்க. அப்போ சப்போர்ட் கிட்ட இருந்தால் ரெட்டு வந்து வீக்காக இருப்பாங்க, அதனால கிரீன் பாடி வருது. அதுதான் செகண்ட் கண்டிஷன். தேர்டு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கேன்னா, ப்ரீவியஸ் டே மார்க்கெட்டு பட் ஓப்பன் ஆகிறது அந்த ப்ரீவியஸ் டே லெவலுக்கு கீழே ஓப்பன் ஆகிருக்காங்க. அப்போ இது ஷுவராக கீழே தான் போவாங்க, மெஜாரிட்டி இவங்க கீழே தான் போவாங்க. ஓகேவா? இதில் சின்ன கன்ஃபியூஷன் ஆவீங்க, இவங்க மெஜாரிட்டி கீழே தான் போவாங்க, ஏன்னா ஓப்பன் ஆகிறது கீழே ஓப்பன் ஆகி கீழே க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஃபோர்த் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓப்பன் ஆகிறது ரெட்டில் ஓப்பன் ஆகுது, ப்ரீவியஸ் டேவோட மார்க்கெட்டுக்கு ஈக்குவலாக ரெட்டில் ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறம் கீழே ரெட்டு போட்டு மறுபடியும் மார்க்கெட் இறங்குறாங்க, அதாவது இதில் ரீடெஸ்ட் எடுத்து இறங்குறாங்க. சரியா? இந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் டே மார்க்கெட்டு ஓப்பன் ஆகிறது எல்லா நாளும் ஒரே மாதிரியா இருக்கும். க்ரீனு ரெட்டு, சில நேரங்கள் நமக்கு குச்சி மாதிரி வரும், சில நேரம் அப்படியே லாங் கேண்டில் வருவாங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு மாதிரி இருக்கும்ல. அப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு மாதிரி இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி ஆகணும். அதுக்கு தான் இந்த ரெடிமேட் பிபிடி. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிகினராக இருக்கிறவங்க ஆப்ஷன்ஸ் கேண்டில் பார்த்து பயப்படுவாங்க. அப்போ ரெடிமேடாக ஒரு பிபிடி இருக்கா, கையில் இருக்கா, அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இன்னும் பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். அப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு டோஜி போட்டிருக்கு, அதுக்கு பக்கத்தில் சப்போர்ட்டில் க்ரீன் பாடி வருதா, இது சூப்பராக மேலே போவான். அப்போ அந்த மாதிரி ஒரு ரெடிமேட் பிபிடிக்கு சார்ட் எப்படி இருக்கும்? அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்பர் 1. இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்பர் 1 ப்ரீவியஸ் டே மார்க்கெட்டுக்கு ஈக்குவலாக ஒரு க்ரீன் பாடி வருது. அப்போ இங்கே பாருங்க, இது கரண்ட் டே 1ஆம் தேதி, அன்னைக்கு டேயோட மார்னிங் 9:15 கேண்டில். இது நான் வச்சிருக்கிற எல்லாமே 5 மினிட்ஸ். அப்போ ப்ரீவியஸ் டே மார்க்கெட்டுக்கு இது வரைஞ்சிருக்கணும் சார். இப்போ தானே சொன்னீங்க இந்த கேண்டில் வந்தா இப்போ. அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண தெரியணும்? ப்ரீவியஸ் டேயோட லெவலை வரைய தெரியணும். ஃபர்ஸ்ட் அதை பண்ண தெரியணும். ஓகே, மார்னிங் மார்க்கெட்டை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணணும். இதுக்கடுத்து இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ப்ரீவியஸ் டே லெவலை வரைஞ்சி வச்சிடணும். ப்ரீவியஸ் டேயோட லெவல், ப்ரீவியஸ் டேயோட சப்போர்ட், ப்ரீவியஸ் டேயோட ரெசிஸ்டன்ஸ், இது ரெண்டும் மெயினாக வரைஞ்சி வச்சுட்டு அன்னைக்கு காலையில் மார்னிங் ஓப்பனிங் கேண்டில் எங்கே ஓப்பன் ஆகுது இதை தான் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும். ப்ரீ ஓப்பன் எங்கே இருக்குது? ஓகே, ப்ரீவியஸ் டேயோட லெவலுக்கு கீழே இருக்கா, மேலே இருக்கா, இன்பிட்வீனில் இருக்கா? அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் மைண்டில் பிளான் ரெடி பண்ணிடணும். ஓ, இது வந்தால் இப்படின்றது. நீங்கள் பாட்டுக்கு போய் இந்த கால் வாங்குறது, குத்துமதிப்பாக பண்ணுறது, அதெல்லாம் ஒரு நாள் கிளிக் ஆகும், அதெல்லாம் ரெகுலராக பண்ண முடியாது. நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, சார் நான் 10 நாளாக சம்பாரிச்சேன் சார், 11ஆம் நாள் வந்த எல்லாமே போயிடுச்சு சார். அப்போ அது வந்து அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் தப்பு பண்ணியிருப்பாங்க. என்னன்னா 10 நாளில் சம்பாரிச்ச கான்ஃபிடென்ட்ல 11ஆவது நாள் ஹை குவான்டிட்டி உள்ளே போட்டிருப்பாங்க, அது ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க. 11ஆவது நாள் ஆப்போசிட் ட்ரேட் எடுத்திருப்பாங்க, ஓவர் ட்ரேட் எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனை தான். அப்போ ரூலை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறனால தான் இந்த பிரச்சனை. அப்போ நீங்கள் ஒரு ரெடிமேட் ரூல் ரெடி பண்ணிவிட்டு அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் ஆப்ஷன்ஸில் கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியும். அப்போ ஃபஸ்ட்டு கேண்டில் பாருங்கள், இந்த லெவலுக்கு மேலே இருக்குது, ஈக்குவல் பேஸ். இப்போ தான் நான் சொன்னேன், ஈக்குவல் பேஸ், கேப் அப், கேப் டவுன். அப்போ இது வந்து ஈக்குவலாக மார்க்கெட் ஓப்பன் ஆகி க்ரீன் பாடி வச்சிருக்கு, அப்போ மார்க்கெட் ஏறுது. ஓகே, ஸோ அதே கண்டிஷன் இங்கே பாருங்கள், ஈக்குவல் பேஸ், நேற்று நடந்த மார்க்கெட்டோட லெவலு வரைஞ்சி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் கேண்டில் க்ரீன் பாடி,
ஆனா இவ்வளோ பெரிய கிரீன் பாடிக்கு மார்க்கெட் ஏறல. ஏன்னா ப்ரீவியஸ் டேவோட ரெசிஸ்டன்ட் இருக்கு. ஸோ இங்கே சப்போர்ட் இருக்கிறது, இங்கே ரெசிஸ்டன்ட் இருக்கு. அந்த லெவலை ரெஸ்பெக்ட் பண்ணி மறுபடியும் இறங்கி மறுபடியும் மேலே தான் போயிருக்கான். ஏன்னா இவ்வளோ பெரிய கிரீன் பாடி ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பையர் வந்திருக்காங்க சப்போர்ட்ல. பிளஸ் மார்க்கெட் இறங்கி அதே இடத்துல ரிவர்ஸ் ஆகி ரீடெஸ்ட் எடுத்து மார்க்கெட் ஏறி இருக்கு. இப்போ இதுல எங்க எமோஷனல் ட்ரேட் ஃபெயிலியர் நடக்கும்னா, இவ்வளோ பெரிய கிரீன் பாடி பார்த்ததும் நீங்க சி எடுத்திருப்பீங்க. இவ்வளோ தூரம் இறங்குதா, இந்த இடத்துல என்ன பண்ணிருப்பீங்க, லாஸ் ஆயிருப்பீங்க, எக்ஸிட் ஆயிருப்பீங்க. கரெக்டா? இதுல சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இவ்வளோ பெரிய கிரீன் வந்திருக்கு, வெயிட் பண்ணுவோம்னு சொல்லி வெயிட் பண்ணி இந்த இடத்துல மேலே ஏறப்ப புக் பண்ணுவாங்க. அது தப்பு கிடையாது. பட் கரெக்டா எங்க என்ட்ரி எடுக்கிறோமோ அங்க கரெக்டா எடுத்தீங்கன்னா அங்க உங்க எமோஷன்ஸ் பேஷன்ஸ் கரெக்டா ஒர்க் ஆகும். ஆர்டர் ட்ரிக்கர் ஆன உடனே அடுத்து ஒரு 30 பாயிண்ட்ஸ் கிடைச்சா போதும்ல. அப்ப அந்த ஆர்டர் எங்க பிளேஸ் பண்ணணும், அதுதானே அடுத்த விஷயம். ஓகே, இப்போ இதுக்கே உங்களுக்கு ஒரு 100-150 பாயிண்ட் இறங்கி இருப்பான். ஓகே, ஒரு லாட் 2 லாட்னா ஓகே, நிறைய போடுறப்ப ஏகப்பட்ட லாஸ் ஆகும். ஸோ கரெக்டா என்ட்ரி எடுக்க கத்துக்கணும், அதுதான் விஷயமே. அப்ப மார்க்கெட்டுக்கு இந்த மாதிரி ரெடிமேட் பிளான் வேணும். அப்போ ஈக்குவல் பேஸ்க்கு இந்த மாதிரி கிரீன் பாடி வருதா, அப்போ மேபி அடுத்த கிரீன் பாடி எங்க வரலாம், எப்படி வரலான்றது அடுத்த கான்செப்ட். பட் ரீடெஸ்ட் எடுத்துட்டு ஏறுறான் ஈக்குவல் பேஸ். ஓகே, அதாவது ப்ரீவியஸ் டே முடிந்த இடத்துல மறுபடியும் இன்னைக்கு டே ஓப்பன் ஆயிருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க பாருங்க, அதே தான் ப்ரீவியஸ் டேவோட லெவலு ஓப்பன் எங்க இருக்கு, அந்த லெவலுக்கு மேல. ஓகே, அந்த கேண்டில் பாருங்க, பையிங் ப்ரெஷர். நீங்க நம்ம யூடியூப் சேனல்ல போய் பாத்தீங்கன்னா விக் அனாலிசிஸ், எங்க மார்க்கெட்ல பையர் இருப்பாங்க அந்த மாதிரி கான்செப்ட்லாம் போட்டிருப்பேன். இது பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் பையிங் ப்ரெஷரு பிளஸ் ஈக்குவலா ஒரு சப்போர்ட்டுக்கு மேல இருக்கு மார்க்கெட்டு. ஸோ சூப்பரா போயிருக்காங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் ஈக்குவல் பேஸ் லெவல். அகைன் கீழே வரைஞ்சிருக்கோம், மறுபடியும் அதே மாதிரி அந்த கேண்டலுக்கு இந்த கேண்டல் என்ன வித்தியாசம், பையிங் ப்ரெஷர். ஆனா இங்க எடுத்த உடனே பையிங் ப்ரெஷர் இப்படி வருது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ரெடிமேட் பிளான் வேணும். நீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரா இருந்தீங்கன்னா மார்க்கெட்ல நீங்க சம்பாதிக்கிறீங்க இல்லையோ, அடுத்து அதை பண்ணிக்கலாம். பட் உங்க மிஸ்டேக்ஸ் குறையும், ஷுவரா சொல்றேன். நம்ம வந்து ஆப்ஷனை வந்து இப்படிதான் ஹேண்டில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம மிஸ்டேக்ஸை கம்மி பண்ணிட்டு தான் வரணும், அதுக்கப்புறம் தான் ப்ராஃபிட் பண்ண முடியும். எடுத்த உடனே ப்ராஃபிட்ல பண்ண முடியாது. ஓகே, நீங்க அந்த அளவுக்கு மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க ட்ரேட்ல. அதுக்கு நீங்க எந்த அகாடமி படிக்கிறீங்கன்னு தெரியாது, அவங்க லைவ்ல சப்போர்ட் பண்ணணும், லைவ்ல கைட் பண்ணணும். சார் இது சி எடுத்திருக்கேன், இது பி எடுத்திருக்கேன், இது போகுமா போகாதா அப்படின்னு கேட்குறப்ப அவங்க லைவ் ரிப்ளை பண்ணணும், லைவ்ல சப்போர்ட் பண்ணணும், குரூப்ல அவங்களுக்கு இல்லாம ஷேர் பண்ணணும். இங்க நாங்க அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம், லைவாக தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து பாருங்க, இதுல என்ன ஒரு விஷயம் பாருங்களேன். அதான் எல்லா நாளும் ஒரே மாதிரி வராது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடிமேடா இருக்கணும். இது இவ்வளோ பெரிய ஒரு டோஜி. ஓகே, கீழே இருந்து பையிங் ப்ரெஷர், மேல இருந்து செல்லிங் ப்ரெஷர், கீழே வந்து ஒரு சப்போர்ட் ஜோன். இதுல என்ன போட்டிருக்கேன், வின்னிங் கேண்டில் அட் பையிங் லொகேஷன் பட் டோன்ட் பை பிகாஸ் ஆப்போசிட் ட்ரெண்ட். அதாவது வின்னிங் அதாவது மார்க்கெட் டோஜி அகைன் ஒரு ரெட் பாடி மறுபடியும் ஏறி இந்த ஏரியா ஃபுல்லா ரெட் கவர் பண்ணிடுச்சு. அதாவது இந்த ஏரியா ஃபுல்லா அந்த ரெட் பாடி வின் பண்ணிட்டாங்க. ஓகே, பட் இருந்தாலும் இந்த ரெட் பாடி வின் பண்ணது பையிங் லொகேஷன்ல இருக்கனால இவன் வீக்கு தான். நீங்க என்னோட வீடியோல எது பார்த்தாலும் சொல்லுவேன், சப்போர்ட்ல ரெட் வந்தா அவங்க வீக்கு தான், ரெசிஸ்டன்ஸ்ல கிரீன் வந்தா அவங்களும் வீக்கு தான். சப்போர்ட்டுக்கு யாரு ஃப்ரெண்டு, பையர். ரெசிஸ்டன்ஸ்க்கு யாரு ஃப்ரெண்டு, செல்லர், ரெட் பாடி. அப்ப இவங்களோட வேல்யூ இருக்காது, இவங்களுக்கு இங்க வேல்யூ இருக்காது, இதை தானாதான் வேல்யூ. அப்ப மறுபடியும் பாருங்க, இது நல்லா ட்ரேட் பண்ண தெரிஞ்சவங்க இதை நம்மளை ஏமாத்துறான்னு சொல்லி கரெக்டா தெளிவா டிசிஷன் எடுப்பாங்க. அதாவது இந்த ரெட் பாடி வின்னிங் கேண்டில் அந்த கரண்ட் அந்த சுச்சுவேஷன்ஸ்க்கு, பட் ஒட்டுமொத்த ட்ரேடுக்கு இவங்க தான் வின்னிங், அதாவது பையர் தான். இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இந்த ஏரியாவை இவங்க க்ளோஸ் வச்சனால இந்த 2 கேண்டில் இறங்கிருக்கு. இங்க அதே மாதிரி ஈக்குவலா, அதாவது நேத்து முடிஞ்ச இடத்துக்கிட்டே கேண்டில் ஓப்பனா இருக்கும். உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்றது எல்லாமே நேத்து முடிஞ்ச இடத்துக்கிட்டே மார்க்கெட் ஓப்பன் பண்றேன், அதுக்கு பேர் தான் ஈக்குவல் பேஸ்ன்னு சொல்றது. ஓகே, நேத்து முடிஞ்சிருக்கு, இவ்வளவு பெரிய பையிங் கேண்டில், பையிங் ப்ரெஷர். நல்லா பாருங்க, இதே பையிங் ப்ரெஷர் கேண்டில் இங்க இருக்கு, எங்க இங்க பாருங்க, இவ்வளவு இதே கேண்டில் தானே, இதே விக்கு இதே கேண்டில் இங்கேயும் இருக்கு, அதே தானே, சேம் டிட்டோ தானே. ஆனா அங்க அவன் மேல போயிருக்கான், இவன் கீழே வந்திருக்காங்க. லெவல் சொல்லுது ரிசல்ட், இது வந்து ரெசிஸ்டன்ட், இதை பிரேக் பண்ணாதான் நான் மேல போவேன். இங்க யார் வின் பண்ணுவா, செல்லர். அப்ப அதுக்கு என்ன ரூல், அதை அடுத்து அப்ளை பண்ணணும். ரெட் பாடி வின் பண்ணிருக்காங்க, கீழே வந்திருக்காங்க. ஸோ நிறைய பேர் நீங்க லைவா பிஹேவ் பண்ண மாட்டீங்க, மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஈஸியா இருக்கு. லைவா இங்க பிஹேவ் பண்ண தெரியாதனாலதான் லாஸ் ஆகுது. ஸோ லைவா நீங்க மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுங்க. இங்க பாருங்க, ரெட் பாடி ப்ரீவியஸ் டேயோட இங்க பாருங்க, இது ஓப்பனு, இது க்ளோஸ், இது லோ. அந்த ஏரியால ஃபர்ஸ்ட் ரெட் போட்டிருக்கான்,
அடுத்த கேண்டிலே இந்த லெவலுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி கிரீன் பாடி போட்டு ஏறு. இதை பார்த்த உடனே நம்ம புட்டு போட்டு தான் லாஸ் பண்ணுவோம். மார்க்கெட்டு எல்லாம் நீங்கள் நினைக்கிறத பண்ண மாட்டாங்க. ஸோ லெவல் அப்போ ப்ரீவியஸ் டேயோட லெவல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 4 நாளுக்கு முன்னாடி இருக்கிறது 5 நாளைக்கு முன்னாடி இருக்கலாம் தேவையே கிடையாது. காலையில் என்ன சாப்பிட்டேன்னு கேட்டால் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். 4 நாளைக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டேன்னு கேட்டால் ஞாபகம் இருக்காது. அது மாதிரி தான் ட்ரேட் பண்ண போகிற பீப்புள் ஆல் ஓவர் இந்தியா ப்ரீவியஸ் டே எங்கே இருக்குது, ப்ரீவியஸ் டேயோட லெவல் எங்கே இருக்குன்னு தான் பார்ப்பாங்க. ஓகே, சிம்பிள் மெத்தடு சொல்லித்தரேன். ப்ரீவியஸ் டேயோட லெவலை வரைஞ்சிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். ப்ரீவியஸ் 2 நாளைக்கு உண்டான லெவல், அது 2 டேஸ்க்கு உண்டான லெவல். நீங்கள் பாருங்கள். அடுத்து சின்ன கேப் டவுனு, இது நான் ட்ரெண்ட் லைன் கொடுத்துருக்கேன். அந்த லெவலுக்கு கீழே தான் வச்சுருக்கான், ஓப்பன் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சுருக்கான். இதுவே இந்த கேண்டிலே மேலே இருந்தால், நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த லைனுக்கு மேலே இருந்தால் இவங்க மேலே டம்மி. இந்த லைனை தாண்டினாதான் இவங்க பவர். பாருங்க, இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டா அந்த லைனை தாண்டி மேலே ப்ரைஸ் போயிட்டு தானே இருக்கு. ஏன்னா லைனை என்டர் பண்ணால் அவங்க பையர் சைடு அப்படியே மார்க்கெட் மாறும். வேல்யூம் இங்கேருந்து அப்படியே மாறும். புட் ஆப்ஷன்லேருந்து கால் ஆப்ஷன் போவாங்க. ஆப்ஷன் செல்லர் வந்து புட்டில் தான் அதிகமாக இருப்பாங்க. ஓகே, ஏன்னா புட்டை செல் பண்ணாதான் மார்க்கெட் அவங்களுக்கு மேலே போகும். இங்கே பாருங்க, ப்ரீவியஸ் டேயோட லெவல் வரைஞ்சி வச்சிருக்கேன். மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதே கீழே. ஸோ அப்போ என்ன ஆகும், மார்க்கெட் கீழே தான் போகும். இதுவே இந்த ரெட்டு மேலே இருந்தால் அதோட சுச்சுவேஷன் வேற. இந்த ரெட்டு மேலே இருந்தால் இந்த ரெட்டு இங்கே வீக்காக இருந்திருக்கும், ஏன்னா இது பையிங் லொக்கேஷனில். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு கண்டிஷனுக்கும் ஒவ்வொரு லெவல் நான் எங்கள் ஸ்டூடெண்ட் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நான் சொன்னது எல்லாமே ஈக்குவல் பேஸ் லெவல். இது மாதிரி கேண்டல்ஸ்க்கு கேப் அப் லெவல், கேப் டவுன் லெவல் ஏகப்பட்ட பிபிடிஸ் இருக்கு. ஓகே, நீங்களும் நல்லா இந்த மாதிரி லேர்ன் பண்ணணும், லைவாக சப்போர்ட் பண்ணணும், உங்களுக்கு வேணும்னா தாராளமாக பீஸ்கேர் வாங்க. வி ஆர் ரெடி டு சப்போர்ட் யூ. அண்டு ஜான்வரி மந்தோட செகண்ட் பேட்ச் ஓடிட்டு இருக்கு, ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன். இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க வந்து ஜாயின் பண்ணி படிங்க. 40 days கிளாஸ். ஓகே, அண்ட் இந்த வீடியோ ரிப்பீட்டடாக பாருங்கள், ஏகப்பட்ட ஐடியாஸ் கிடைக்கும்.